நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க முனைவர் வைகை செல்வன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நண்பர் ராஜீவ்காந்தி புள்ளி விவர கணக்குகளை எல்லாம் சொன்னார். வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் உள்ளபடியே மனம் திறந்து வாழ்த்துகிறேன். அதே சமயத்திலே 60 வயது கிழவிக்கு கூட தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லையே. 60 வயது கிழவி பாவம், வயது முதிர்ந்த பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, தனியாக போக முடியவில்லை தமிழ்நாட்டில். இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதை நிர்வகிக்கிற அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது கேள்வியைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை பற்றி அவர் சொன்னார். நல்ல நீட்சி தான், தொடர்ச்சி தான். நான் என்பது என்னோடு முடிவதில்லை என்று சொன்னான் பாப்புலோ நெருடா அவர்கள். தொடர்ச்சி தான் மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சந்திரனை காட்டி சோறு ஊட்டியது அந்த காலம், ராமச்சந்திரனே சோறு ஊட்டுகிறது இந்த காலம் என்று பெருமையோடு பேசினார். அதை மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் பிஞ்சு பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைத்து விட்டார்கள் தட்டேந்தி என்றெல்லாம் விமர்சனம் செய்தவர்கள் தான் இன்று காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற போதுதான் லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தார். நம்முடைய இதயம் லேப்டாப் 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 என்று ஓசை எழுப்புகிறது. அதை போல மாணவ சமுதாயத்தினுடைய இதயங்கள் எல்லாம் லேப்டாப் 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 என்று ஒலிக்கிறது என்று பெருமையோடு பேசினார்கள். அந்த லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்துதான் நான் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் ஆனதற்கு முழுமுதல் காரணம் என்று அகிலேஷ் யாதவ் பெருமையோடு பேசினார். அப்படிப்பட்ட திட்டத்தை நீங்கள் முடக்கினீர்கள், குற்றம் சாட்டுகிறேன். அப்படிப்பட்ட திட்டத்தை முடக்கிவிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லேப்டாப்பை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். கடைசி 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்கு அரசியலா இல்லையா? சரி, பிரதமர் வந்தார், டபுள் என்ஜின்னு சொன்னார், நீங்கள் டப்பா என்ஜின்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அப்பா இன்ஜின் வேணாங்கிறோம். எங்களுக்கு அப்பா இன்ஜின் வேண்டாம், அது தப்பா இன்ஜின், அது பொம்மை இன்ஜின். பொம்மை இன்ஜினில் ஸ்க்ரூ கொடுத்து ஸ்க்ரூ பொம்மை போகும், சார்ஜ் இறங்கணுன்னே பொம்மை அப்படியே நின்றுடும். பொம்மை இன்ஜின் வேண்டாம், எங்களுக்கு நல்ல இன்ஜின் தான் வேணும்னு கேட்குறோம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் சாதனை அரசியலை பட்டியலிடுங்கள், விமர்சன அரசியலுக்கு அப்பாற்பட்டு வாருங்கள். உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் ஒரு கருத்து, உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் அதை போன்ற ஒரு கருத்தை திரித்து பேசுவது. கிராமப்புறத்தில் தான் சொல்லலாம், வேண்டா வெறுப்பா குழந்தை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்சானா. அதே மாதிரி தான் இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன் அருமை சகோதரி, என்னுடைய பெருமைக்குரிய பாலபாரதி அவர்களை, மதுரை மாநகராட்சி எங்கள் ஊர், அதில் ஊரில் வரி கட்டினா நாங்கள்லாம் 200 கோடியை ஊழல் செய்து விட்டார்கள். மேயர் வரி பணத்தை எடுத்துக்கிட்டான். அரசாங்கத்துக்கு போக வேண்டிய வரி பணத்தை இந்திராணி மேயருடைய கணவர் எடுத்துக்கிட்டார் என்கிற குற்றச்சாட்டு மேயரே ராஜினாமா செய்திருக்கிறார். என்ன செய்தது கம்யூனிஸ்டுகள்? போராட்ட களத்தில் குதித்திருக்க வேண்டாமா? ஏன் இந்த அரசு அதற்கு துணை போடுது என்று எதிர்கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? அமைதியாக இருக்கிறது. எங்கள் ஊரில் ஒரு அமைச்சர், பேர் சொல்லலாம் விரும்பலை, ஒரு இடத்த கேட்குறார் விலைக்கு, இதை எனக்கு கொடுங்கங்கிறார். இல்லைங்க இது விலைக்கு விற்கிறது இல்லைங்கிறோம். இல்லைங்க 4 பக்கம் வாசல் இருக்குது, நல்ல காத்தோட்டமாக இருக்குது, எப்படியாவது இந்த இடம் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. இல்லைங்க இது தயவு செய்து விற்கிறது இல்லை, இல்லை எவ்வளோ வேணுமானாலும் விலை கொடுத்துடலாம், நீங்கள் எப்படி வேணாலும் அந்த பணம் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லைங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இது விலைக்கு விற்கிறதே இல்லைங்க, விலைக்கு விற்கவும் முடியாதுங்கண்ணா. அவர் கேட்ட இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறதை நீங்கள் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய இருக்கவர்கள், ஊழலை எதிர்த்து கட்சி தொடங்கிய மகத்தான நடிகர்களில் ஒருவர் கமலஹாசன் இதையெல்லாம் எதிர்த்து பேசியிருக்க வேண்டாமா என்கிற கருத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இன்னைக்கு SIR என்கிற திட்டம் கொண்டு வந்தப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் நடுங்குகிறது, பயப்படுகிறது. ஏன்? இறந்தவர்களை நம்பித்தான் பெருவாரியான தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இருக்கிறது. ஒரு முறை மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசனுக்கும், அவர் டி நகரில் இருக்கிறவர் சிவாஜி கணேசன், போக் ரோடு, 2 பேருக்கும் போட்டி. காலையில் 8 மணிக்குள்ளே நீங்கள் போகலைன்னா ஓட்டையே நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சவால். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்னா ஒருத்தர் தான்.
யாராவது நான் சிவாஜி நடிகர்னு சொல்ல முடியுமா? அவர் தான். இப்போ ஐடி கொடுத்துட்டாங்க. அப்போ ஐடி கொடுக்காத காலம். 10 மணிக்கு போனார், 9 மணிக்கெல்லாம் ஓட்டு முடிஞ்சிருச்சு. சவாலில் வென்றவர் திரு கருணாநிதி. வாக்கை சிவாஜி கணேசன் வாக்கை அளித்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். இன்னைக்கு எஸ்ஐயா ஏன் அதற்காகத்தான் பயப்படுகிறார்கள்? ஒரு தேர்தல் வாக்குச்சாவடி, அந்த வாக்குச்சாவடிக்கு போய் ஒரு வயதான முதியவர் வாக்களிக்கிறார். வாக்களித்து விட்டதற்கு பிறகு அவர் கேட்கிறார், என் மனைவி லட்சுமி ஓட்டு போட்டாங்களா பாருங்க. அந்த வாத்தியார் அப்படியே சீட்டை திருப்பி பார்த்துட்டு சொன்னாராம், ஓட்டு போட்டாங்கய்யா உங்கள் மனைவி லட்சுமி. ஐயோ எப்போ வந்தாங்கன்னு கேட்டிருக்காரு. 1 மணி நேரத்துக்கு முன்னால் தாங்க வந்தாங்க. அப்போ கணவர் கேட்டாராம், ஐயோ 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்தால் என் மனைவியை பார்த்துருக்கலாமே அப்படின்னு. அப்போ வாக்குச்சாவடி அந்த ஆசிரியர் கேட்டாராம், என்னையா உங்கள் மனைவி கூட நீங்கள் ஒன்றா இல்லையா, கருத்து வேறுபாடா, பிரிஞ்சிருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாராம். இல்லையா ஒரு பிரச்சனையும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை, என் மனைவி செத்து போய் 10 வருஷம் ஆச்சு, ஆனால் ஓட்டு போடுறது மட்டும் கரெக்டாக வந்துடுறான்னு சொல்லி. ஆக இது இனிமேல் நடக்காது, இனிமேல் நடக்காது. இது 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 உங்களுக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம்? 3 லட்சம் வாக்குகள் தான், இவ்வளோதான் வித்தியாசம். இந்த டி நகர் தொகுதியில் 182 வாக்குகள் வித்தியாசத்தை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பில் இழந்தது. இப்படி பல்வேறு தொகுதிகளை. ஆக இது போன்று நடக்காது. ஒவ்வொரு பூத்துகளுக்கும் 100 ஓட்டு. இப்போ நானே ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேங்க, என்னுடைய தொகுதி அருப்புக்கோட்டை தொகுதி. அங்கே 3 முறை கடத்தில் இருக்கிறேன். அந்த ஊரில் ஆவுடையாபுரங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் வளைகுடா நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கான், ஆனால் ஓட்டு மட்டும் விழுந்துருக்கு, போலாயிருக்கு. 600 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனால் 600 பேர் அன்னைக்கு இல்லை. இது ஆதாரப்பூர்வமான செய்தி. கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது, குறுக்கு சிறுத்தாலும் கிழவி குமரியாக முடியாது, தலைகீழ நின்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது. ஒரு பெரிய கூட்டணி என்கிற மாய தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை வைத்து கொண்டிருக்கிற மாயமானை போல வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்பது ஒரு புழுத்து போனது. ஆகவே இந்த கூட்டணியை புறந்தள்ள வேண்டும். நியாயமான உண்மையான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கூட்டணி எது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி முனைவர் வைகை செல்வன்.